ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் கொடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் நானுமே வந்துட்டு ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது, மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம திருப்பி ரீகெயின் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னா, ஸ்டார்ட் ஸ்மால். வைக்கிற டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக வைங்க. ரொம்ப அதாவது ரொம்ப மைன்யூட்டாக வைங்க. லைக் 5 மினிட்ஸு 10 மினிட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான டார்கெட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, செகண்ட் ஒன் வந்துட்டு மூவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வரலான்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறங்காட்டி தான் ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கீங்க. அப்போ அந்த மைண்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன டார்கெட்ஸை ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறது வந்து என்னென்னா, ஸ்டார்ட் ஸ்மால். அண்ட் செகண்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா, மூவ் அப்படிங்கும்போது லைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸ் ஓரியன்டாக கொண்டு போகணும். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு டைம் டேபிள் போடுறது மட்டுமே இல்லாமல் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுதான். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு வந்தாலே எல்லாமே உள்ள அடங்கிடும். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் படிக்க போகிறேன். நாளைக்கு இதை அப்படியே டபுள் பண்ண போகிறேன், 20 மினிட்ஸ் ஆக்குறேன். அடுத்த நாள் இதை வந்து அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், 1 hour ஆக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸை போட்டால் தான் இது வந்து பாசிபிள். நம்ம என்ன நினைப்போம்னா, வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, இப்போ கண்டிப்பாக 14 hours படிக்கிறோம், 15 hours படிக்கிறோம், எல்லாருமே சொல்லுவாங்கல்ல 14 hours 15 hours படிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஏன் அது நம்மளால் முடியறதில்ல? ஏன் என்னாலுமே நான் அது பண்ணல? ஏன்? அதுக்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம வந்துட்டு நினைக்கிறோம், பட் அதை வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக கொண்டு வரல. அப்போ ஆக்ஷன் ஓரியன்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு அது பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலியமாக இது எல்லாமே நடக்குது. ஸோ சப்கான்ஷியஸாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இட் இஸ் இம்பாசிபிள்னு நினைக்கிறோம். இம்பாசிபிள், கண்டிப்பாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். பட் அதுவே வந்துட்டு இந்த டைனி ஸ்மால், இப்போ வந்து கண்டிப்பாக 10 மினிட்ஸுங்கிறது எல்லாருனாலுமே முடியும். அப்போ அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அந்த அடுத்த ஸ்லாட் போகிறப்போ 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ 10 மினிட்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த 10 மினிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது அதை அப்படியே டபுள் பண்ணுங்கள். ஸோ டபுள் பண்ணி 20 மினிட்ஸ் அப்படிங்க. அந்த ஸ்லாட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 1 hour ஸ்லாட், 30 மினிட்ஸ் ஸ்லாட், அந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி போகிறப்பவே நம்ம வந்து 1 hour படிச்சிருப்போம். இது மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அந்த ஹோப் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மெசேஜ் போயிடும், கண்டிப்பாக வேணாலும் முடியும் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுனா, அந்த 1 hour அப்படிங்கிறது 14 hours 15 hours இந்த வீக்கெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அது மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் நான் சொல்ல நினச்சேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அண்ட் இன்னொரு ரூல் என்ன இருக்குன்னா, இப்போ லீவ் எடுக்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து 2 times ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கும் லீவ் எடுத்திருக்கேன், நாளைக்கும் லீவ் எடுத்திருக்கேன்னா அது மறுபடியும் அடுத்த அந்த சைக்கிள் போகாமல் நான் 2 நாள் லீவ் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன். அந்த லீவையே வந்து நான் வந்துட்டு மோர் தென் 2 நான் எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த ரூல். ஓகேவா? இது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம படிக்கல அப்படின்னா நாளைக்கும் படிக்கல. அந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு 2 நாளைக்கு மேலே அதை கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனோம்னா அந்த வீக் ஃபுல்லாக எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி 1 day எடுக்கிறோன்னா ஓகே, அடுத்த நாள் படிங்க, அடுத்த நாள் அந்த மாதிரி மாற்றி படிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 நாள் படிப்போம், பட் எதுவுமே படிக்காமல் விட்டுருவோம் அடுத்த இது ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் டேக் மோர் தென் 2 days ஆஃப் வீக். ஓகேவா? ஆஃப் வீக் எடுக்காதீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் மூவ். அண்ட் அந்த கான்சிக்யூட்டிவாக 2 லீவ்ஸ் இருக்கிறத வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.